அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் வீரராகவன். பிறந்ததிலிருந்து நம் வாழ்க்கை முடியும் வரை வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. ஆம், உறவுகள். அந்த உறவுகளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. குடும்ப உறவுகள், நட்பு, நாம் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற முதலாளி, தொழிலாளி, வெளி உறவு பழக்கங்கள், அல்லது அதே போல நம்ம கிளப்புன்னு சொல்லுவாங்க. வேண்டிய வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாவற்றிலுமே சில உறவுகள் இருக்கின்றன. இந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு தெரிய வேண்டும். நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் தான் இருப்பாங்க. என்ன கேட்டாங்க, தனி மனிதன் தனித்த மனிதன் சொல்வார்கள். அவர்கள் கடினம்தான் அவருடைய வாழ்க்கை. அப்போ எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நானே என்னை சமைத்துக்கொள்வேன் என்று யாராலுமே சொல்லவே முடியாது. ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்பி இருக்கிறார்கள். அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு மட்டும் எக்கச்சக்கமான நண்பர்கள். சிலர் தேடி போனாலும் கூட அந்த நட்பு இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கேட்டால் என்கிட்ட யாருமே பழகிறதில்ல அப்படின்றார். ஏன்? நமக்கு பழக தெரியவில்லை, அல்லது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு நாம் ஒத்துப்போக தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அந்த பிறப்பிலிருந்து வருகின்ற இந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. இந்த உறவுகள் இருக்கின்றதே கண்ணுக்கு புலப்படாதவைகள். அப்போ எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? செயல்களால் மட்டும்தான் தெரியும். அப்போ ஒரு நல்ல உறவு இருக்கு, நல்ல உறவு இல்லை அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பை வே ஆஃப் ஆக்ஷன்ஸ். நாட் பிசிக்கலி நம்ம அதை பார்க்கவே முடியாதது. ஒரு அன்பை காட்ட முடியுமா? காதலை காட்ட முடியுமா? அதில் நட்பை காட்ட முடியுமா? அந்த நட்பு ஒருவருக்கோடு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து, அல்லது அவர்களுக்காக சில உதவியை செய்து அவரிடம் நாம் உதவி பெறும்போதுதான் அந்த நட்பினுடைய ஆழம் தெரிகிறது, அந்த அன்பினுடைய எல்லை நமக்கு தெரிகின்றது. அதனால் தான் சொல்கின்றேன், இந்த உறவுகளை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, செயல்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆபத்திலே ஓடி வருகின்றவர்கள் நம்முடைய உறவுகள், அந்த நட்பு எல்லாமே. ஏன்? நம்மேல் அவர்கள் ஆசையோடு, அன்போடு, பிரியத்தோடு இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் வருகிறார்கள். நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் வருகிறார்களா? எல்லோரும் செய்ய முடிகிறதா? அல்லது நாம் செய்கிறோமா என்றால் கிடையாது. ஏன்? அந்த உறவுகளுடைய பலம் அங்கே இல்லை. எல்லா உறவுகளையும் விட இப்போ சொல்றாங்க, குடும்ப உறவுகள், அம்மா அப்பா, வெரி குட், நட்பு, அந்த ஆபீஸில் வேலை செய்யக்கூடியது எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு புத்தகத்தில் ஒரு பெரிய அறிஞர் என்ன தெரியுமா சொல்கின்றார்? இந்த உலகம் பூரா நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு நல்ல உறவு என்ன சொன்னால், எதிர் வீடு, பக்கத்து வீடு, அருகில் உள்ளவருடைய நட்பு நமக்கு தேவை. நம்முடைய அண்ணன் இருப்பாரு, அவர் வெளியூர்ல இருப்பாரு. இன்னொரு தம்பி இருப்பாரு, அவர் 4வது தெருல இருப்பாரு. ஆனால் உடனடியாக உங்களுக்கு ஆபத்து என்றால் ஓடி வந்து, நீங்க பேசினாலும் பேசாவிட்டாலும் ஒரு உதவிக்கு ஓடி வந்தவர்கள் அருகில் உள்ளவர்கள். அந்த அருகில் உள்ளவர்களிடம் நீங்கள் நட்பாய் இருங்கள் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் நாம் அருகில் வசிப்பவர்கள், நெய்பர்ஸ், அவர்களோடு அந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதிகமாக பேச வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அட்லீஸ்ட் ஹலோ சொல்லலாம், ஒரு விஷ் பண்ணலாம், அவர்களுடைய வீட்டு விசேஷங்களில் ஏதாவது தலையை காட்டலாம், ஒரு ஸ்மைல் செய்யலாம். எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்பார்த்த ஸ்மைல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இட் இஸ் பிகம் எ வெரி ரேர் நவடேஸ். கேட்டா அவர் பேசத்தில்ல, நானும் பேசத்தில்ல. மாடியில் குடியிருப்போம், கீழே இருக்க மட்டும் நம்ம ஹலோ கூட சொல்றதில்ல. கேட்டால் அவரும் சொல்லலை, நானும் சொல்றேன். உறவுகள் வேண்டும் என்றால் முதலாக தேவை என்றால் விட்டு கொடுத்தல். ஆமா, அவர் எனக்கு விஷ் பண்ணல, ஆனா நான் 4 தடவை விஷ் பண்ணேன், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்பர் 1 விட்டு கொடுத்தல், நம்பர் 2 பிரியமாக இருத்தல், நம்பர் 3 ஈகோ இல்லாமல் இருக்கணும். ஒரு உண்மையான உறவுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும், ஈகோ அங்கு வந்தால் அந்த உறவுகள் கெட்டு போய்விடும். அதைவிட வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளில் கவனம் இல்லை என்றால் உறவுகள் மாறி போய்விடும். அவரே தவிர சொன்னால் 1 தடவை 2 தடவை நம்மளே ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, பரவாயில்ல, அண்ணன் தானே சொன்னாரு, அப்பா தானே சொன்னாரு, எதிர் வீட்டுக்கான ஃப்ரெண்டு தானே சொன்னான்னு. ஆனால் ஒவ்வொன்றிற்கும் தவறு கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் அந்த உறவுகள் காணாமல் போய்விடும். உலக நாடுகளுக்கிடையே உறவுகள் இருக்கின்றன. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்கிறார்கள். ஏன்? எல்லா நாடுகளுடன் ஒரு நாடு போரிட்டுக் கொண்டிருந்தால் அந்த நாடு என்னாகும்? வறுமையிலும் போரிலுமே தங்களுடைய நாட்களை செலுத்தி கொண்ட வேண்டியிருக்கும். அந்த நாடும் அந்த மக்களும் அமைதியாக இருக்க முடியாது. அப்போ
இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஒரு வியாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் சிஆர்எம் என்று சொல்கிறார்கள், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஏன், ஒரு வாடிக்கையாளர் தான் மிகப்பெரிய ஒரு அசெட், ஒரு சொத்து ஒரு வியாபாரத்திலே. அந்த வாடிக்கையாளர்களை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதிகமான சர்வீஸ் தர வேண்டும். அதனால தான் சொல்லுவாங்க சேல்ஸ் ஆஃப்டர் சர்வீஸ் என்று சொல்வார்கள். ஒரு வியாபாரம் என்றால் ஒரு பொருளை வாங்கி கொண்டால் முடிந்துவிட்டது அல்ல. அந்த சேல்ஸுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை யார் சரி செய்து தருகிறார்களோ, அதற்கான முயற்சியை எடுக்கிறார்களோ, அந்த பொருளும் அந்த வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். அப்போ கூட அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் சேல்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது அதனால இந்த உறவுகள் நமக்கு நீடிக்கணும்னா ஏதாவது ஒரு இடத்துல நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு எதற்கெடுத்தாலும் குறை சொல்கின்ற விஷயத்தை நாம் தள்ளி போட வேண்டும் அல்லது விட்டுவிட வேண்டும். சின்ன தவறா, ஓகே இது நடக்குதான், அவருடைய இயல்பு, அவர்களுடைய இயல்பு, ஓனருடைய இயல்பு அல்லது தொழிலாளருடைய இயல்பு என்று எடுத்துக்கிட்டோம். எல்லாவற்றிற்கும் எல்லோரும் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் அந்த உறவுகள் கெட்டு போய்விடும். அதனால மனித உறவுகள் நாம் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையினுடைய எல்லை வரை அது வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், அந்த உறவு பாலங்களை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு மன்னிக்கவும் மறக்கவும் தெரிய வேண்டும். எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தால், எப்போதோ நடந்த ஒரு சிறு தவறுகளை எப்போதுமே நம் ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த உறவுகள் காணாமல் போய்விடும். அதனால் நாம் உறவுகளை பேணுவோம், நட்பை பேணுவோம், இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்வோம். நமக்கு ஒரு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் நமக்கு நம்பிக்கை இது எப்போதுமே வாழ்க்கையிலே தரக்கூடியது, ஒரு மகிழ்ச்சியை அதிகமாக தரக்கூடியது என்றால் உறவுகள், அந்த உறவுகளை மேம்படுத்துதல். நன்றியோடு வணக்கம்.